நடந்தது என்னன்னு வெளில சொல்லணும்டா. அதுக்கு நம்ம யாராவது ஒருத்தராவது உயிரோட இருக்கணும். இது வரைக்கும் நான் எடுத்த படங்கள்ல என்னுடைய பர்சனல் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லணும். நான் என்ன சொல்லுவேன், பிகாஸ் ஐ ரியலி லைக் திஸ் ஃபில்ம், ஐ வேல்யூ திஸ் ஃபில்ம். விசாரணை நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் முற்றிலும் திசை திருப்பிய சினிமாக்கள் வந்தாங்க. தலைக்கீழ மாஸ்டர் காலில் கட்டிட்டு டமால் டிமில் போட்டு எல்லாருமே பார்த்துறாங்க. ஒரு நிமிஷம் மாஸ்டர்லாம் பார்த்தாரு. இன்னும் ஒரே நிமிஷம் அது ரொம்ப வருஷமா இருக்க பேக் பெயின். அந்த கயிறு கட்டி இழுத்ததுல சரியாயிடுச்சு எனக்கு. மேல இருந்து குதிக்கிறேன். நான் குதிக்கும்போது வாயை குழந்துட்டேன். வாயை போனா சாக்கடை வாய்க்குள்ள போயிடுச்சு. சார் சாக்கடை சார் வந்துருங்க சார். சாரும் உள்ள நிக்கிறாரு. ஒரு மாதிரியான ஒரு படைப்பு திரும்ப கிடைக்காது. விசாரணைக்கு பின் விசாரணைக்கு முன்தான். சார் முதல் நாள் மேல லேடிஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த டைரக்டர் மாதிரி எப்படி இருக்கிறான் பாரு, அவனை இறக்க சொல்லணும் உள்ள, பாவம் இந்த பசங்களை உள்ள இருக்கிறான் பாருங்க. டைரக்டர்கிட்டலாம் வந்து முடியாதுலாம் சொல்ல முடியாது. பின்னாடி யாரும் எல்லாமே தனியா தமிழ்கிட்ட அதெல்லாம் முடியாது. சத்தமா பேசிட்டாங்க. சரி அவர் வந்து சண்டை போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு அவருக்கும். நான் சண்டை போட்டேன். அதெல்லாம் இல்ல, நீங்க சாப்பிட்டு போய் அண்ணன் என்ன கூப்பிட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அவர் ஏதோ ஒரு படத்துக்கு கமிட் பண்ணிட்டாரு. என்ன அப்ப அவுட்டு கொடுத்துருவோம். அவுட்டு பின்ன கொடுக்குறது நான் கொடுக்கணும்டா வர சொல்லு. எப்போதுமே சொல்றதுதான், நம்ம வந்து ஒரு பேப்பர்ல ஒரு படத்தை வச்சுட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஸ்பாட்டுக்கு போய் பேப்பர்ல அந்த படத்தை தொலைச்சிருக்கோம். எடிட்ல தான் வந்து கைண்ட் ஆஃப் ஃபைண்ட் யுவர் ஃபில்ம் பேக். ஸோ அந்த ப்ராசஸ்ல எனக்கு அந்த முதல் 3 படங்கள்ல வந்து பெரிய வாய்ஸ் கிஷோரோட வாய்ஸ் தான். பல்லெல்லாம் விழுந்துருச்சு. அப்புறமா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாடா போதுண்டா அப்படின்னாரு. லீவ் சொன்னாலும் ஒரு 1 ஹவர்ல ஃபோன் பண்ணி ஒரு வேலையை கொடுப்பாரு. நம்ம லீவ் சொன்னதை மறந்துட்டாரு அப்படின்றது சொல்லிட்டு நமக்கு தெரியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அது வந்து இப்போ 10 இயர்ஸ் என்ன எடுக்க போறோம்னு தெரியாது, யார் வேணும்னு தெரியாது, எப்போ ஷூட்டிங்னு தெரியாது. ஆனா எவ்ரிதிங் வில் பி ரெடி. ஆக்சுவலா வந்து என்னால எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்ய முடியாது. எனக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், சீன் பேப்பர் தெரியா எப்படி பண்றது அப்படின்னு நான் கேட்கிறேன். That's why I say it's a gift to have a team like that.